தற்போது நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி வாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சில இடங்களில் மின் இணைப்பு மீள வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. முக்கியமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட பல இடங்களில் மீளவும் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதை தாண்டி இந்த மின்சாரம் இவ்வாறு தடைப்பட்டதற்கான காரணம் ஒரு குரங்கு என்று கூறப்படுகிறது. இதனை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் இந்த தகவலை. ஆனால் மின்சார சபை தொடர்பாக இந்த தகவலையுமே வெளியிடவில்லை. அதனை தாண்டி இலங்கையில் எப்போது மின்சாரம் தடைப்பட்டது, தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மின்சாரம் தடைப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது போன்ற பல செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். ஒரு திரைப்படத்திலே ஒரு காட்சி வரும், மரண பயத்தை காட்டிட்டாங்கன்னு சொல்லி. அப்படித்தான் இருக்கின்றது. தற்பொழுது கோட்டா ஆட்சியை மீளவும் காட்டி விட்டார்கள் என்பது போலதான் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இன்னும் சிலர் கூறுகின்றார்கள், அனுர அரசு பாரபட்சமில்லாத அரசு, வடக்கு தெற்கு என்றெல்லாம் பிரிக்காமல் நாடு முழுவதுமே மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது, அனுர ஆட்சியில் பாகுபாடு இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று நக்கலாக ஒரு பதிவை வெளியிட்டு வருகின்றார்கள். இவ்வாறு இந்த மின்சாரம் தடைப்பட தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் தற்பொழுது நிலவி வருகின்றது. முக்கியமாக இலங்கையில் இந்த மின்சாரம் தடைப்பட்டால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக பேசப்படும். தேங்காய் விலை அதிகரிப்பு, அரிசி விலை அதிகரிப்பு எல்லாம் தாண்டி மின்சாரம் தடைப்பட்டாலோ அல்லது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவினாலோ அது பெரிய அளவிலே பேசப்படும் ஒரு விடயமாக மாறும். அதுவே ஆட்சி மாற்றத்திற்கான காரணமாக கூட அது அமையக்கூடும். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை கோட்டபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது இருந்தது. அப்போது முக்கியமாக பேசப்பட்ட விடயம் இந்த மின் தடை. அப்போது மின்சாரம் சீராக இல்லை, இதனால் பலரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு அது தொடர்பாக பலவிதமாக பேசப்பட்டது. அதற்கு பிறகாக நாட்டில் நடந்த அனைத்து விடயங்களையுமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதே நிலைமைதான் தற்பொழுது வருகின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் அப்படியான நிலைமை இல்லை என்பதை அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவிற்கான நிலைமையிலே அப்போது இருந்த காரணம் என்பது வேறு, இப்போது இருந்த காரணம் என்பது வேறு. இது ஒரு விபத்து என்றுதான் கூற முடியும். அதுவும் குரங்கினால் நடந்த விபத்து என்று கூறுகின்றார்கள். அதனை தாண்டி இலங்கை மின்சார சபையும் வேறு பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கையில் காலை 11 மணி மற்றும் 11:30 மணிக்கு இடையிலே இந்த மின்சாரம் திடீரென தடைப்பட்டிருந்தது. எந்தவித முன் அறிவித்தலும் இல்லாமல் நாடு முழுவதுமே தடைப்பட்டிருந்தது. இதனால் வைத்தியசாலைகளில் பெரும் பாதிப்பு நிலவி வருகின்றது. அதே போல கடைகள் வைத்திருக்கின்றவர்கள், நிறுவனங்களை நடத்துகின்றவர்கள் எல்லாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். உதாரணமாக இன்று குளிர்சாதன பெட்டியை நம்பி பல பொருட்களை வைத்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அவையெல்லாம் தற்பொழுது பாதிப்படைந்திருக்கின்றது. முற்காலத்தில், அதாவது கோட்டபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர்கள் இன்ஜினை வைத்திருந்தார்கள். அதுக்கான மாற்று வழியை அப்போது தயார் செய்திருந்தார்கள். காரணம், ஒவ்வொரு நாளுமே இவ்வாறு மின்தடை ஏற்பட்டது அப்போது. அதனால் அவர்கள் அதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் திடீரென தற்பொழுது மின்சாரம் தடைப்பட்டதால் அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றே கருத முடிகின்றது. அதனை தாண்டி தொடர்பாக பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மையால் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக மின் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. மின் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கின்றது. அதன்படி இலங்கை மின்சார சபையின் மின் கட்டமைப்பு கட்டுப்பாடு நிலையம் மின் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு செய்தி ஆரம்பத்திலே வெளியாகியிருந்தது. இதேவேளை பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் மின்சாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு நிலைமையை பாணந்துறை துணை மின் நிலையத்தில் அவசர நிலை என்று விவரித்ததுடன் அமைச்சரின் கூற்றை அமைச்சு உறுதிப்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மறுசீரமைப்பு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விரைவில் மின்சாரத்தை மீண்டும் கொண்டுவர குழுக்கள் பணியாற்றி வருகின்றன. இந்த மின் தடைக்கான அதிகாரப்பூர்வ விளக்கத்தை இலங்கை மின்சார சபை அறிவிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையம், பியகம, சபுகஸ்கந்த உள்ளிட்ட பல முக்கியமான இடங்களில் மின் விநியோகம் மீண்டும் வளமைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கொழும்பு 13 கொச்சிக்கடை பகுதியில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பி இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் காணக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே சில முக்கியமான இடங்களிலே மீண்டும் மின் விநியோகம் தற்பொழுது சீராகி இருக்கின்றது என்றுதான் கூறப்படுகின்றது. எனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலை என்பது ஒரு முக்கியமான இடம். அங்கு பல நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஆகவே அவற்றை முதலில் சீர் செய்திருக்கிறார்கள். அதே போல கொழும்பில் பல இடங்களில் பல பகுதிகளிலும் அதனை சீர் செய்திருக்கிறார்கள். அதாவது மீண்டும் மின் விநியோகம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது சீராக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அதை தவிர நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மின்தடை காரணமாக அவசர அறிவிப்பு ஒன்று பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் மின்சாரம் மீண்டும் கிடைக்கும் வரை
பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை தேசிய நீர் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் கூரை சூரிய மின்கல சக்தியை பயன்படுத்துவோர் இன்று மாலை 4 மணி வரை தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து தங்கள் இணைப்புகளை துண்டிக்குமாறு மின்சக்தி அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பல செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று மாலை, அதாவது இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்ற நேரம் என்பது 2:30 மணி. ஆனால் மாலை வேளையிலே பல இடங்களில் மின் விநியோகம் மீண்டும் பழமைக்கு திரும்பும் என்று கூறப்படுகின்றது. அதாவது இன்று மாலை முதல் இரவு வரைக்குள் பல இடங்களுக்கும், அதாவது அனைத்து இடங்களுக்குமே மின்சாரம் மீள கொடுக்கப்படும், அதாவது மின் இணைப்பு சீராக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. எனவே இது ஒரு விபத்து என்றுதான் தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பான முழுமையான தகவலை இலங்கை மின்சார சபை வெளியிடவில்லை. அமைச்சர் வெளியிட்ட தகவலை அமைச்சு உறுதிப்படுத்தவில்லை. எனவே இவ்வாறான பல சிக்கல்கள் இதில் இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக சீர் செய்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் எவ்வாறு இந்த மின்சாரம் தடைப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கையை மின்சார சபை சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மீண்டும் ஒரு நிலைமை போல, அதாவது கோட்டபய ராஜபக்ச அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த நிலைமை போல மீண்டும் வராது என்று மக்கள் நம்புகின்றார்கள். அதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன். மற்றொரு செய்தியாக, மன்னார் கடற்பரப்பில் 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று இலங்கை வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 14 மீனவர்களையும் கைது செய்து இரணத்தீவு கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மீனவர்கள் 14 பேரும் விசைப்படகுடன் கிளிநொச்சி மீன்வளத்துறை அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர்கள் இலங்கை கடற்படை வந்து நடுக்கடல்ல சிறைபிடித்து மீனவர்களை வந்து மாத கணக்குல ஆண்டு கணக்குல வந்து 50,000 முதல் கோடி கணக்குல அபராதம் வச்சு சிறையில வச்சு சித்திரவதை பண்றாங்க. படகுகளை வந்து அரசுடமாக்குறாங்க. இது வந்து வாடிக்கை நிகழ்வுல போச்சு. ராமேஸ்வரத்துல இருந்து நேற்று மீன்பிடிக்க போன 2 படகுகளையும் 14 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. காற்றின் வேகத்தினால ஒரு படகு வந்து கடல்ல மூழ்கி இருக்கு. எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் எங்களுடைய இழப்பை பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு மீனவ சமூகம் தள்ளப்பட்டிருக்கோம். 75-100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் இன்னைக்கு வந்து தண்டனை கைதிகளா இருந்துகிட்டு இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து இன்னைக்கு அரசுடைமையாக்கப்பட்டு அங்கு கிடக்கு. ஆகையினால மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மீனவர்களுடைய இழப்பை பார்த்து நீங்க அதுல அரசியல் செய்யாம ஒரு வாழ்வாதார பிரச்சனை எடுத்து எங்க மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்யறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. அதுதான் ஒட்டுமொத்த மீனவருடைய கோரிக்கையா இருக்கு.